மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவர் சங்க கூட்டமைப்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பலத்த பாதுகாப்புக்கிடையே ஆர்வத்துடன் சென்று வாக்களிக்கும் மக்கள். திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். பெண்களின் திருமண வயது 21ஆக உயர்த்தப்படுமா? நாடாளுமன்ற நிலைக்குழு 22ஆம் தேதி ஆலோசனை. பெண்ணின் வயிற்றில் இருந்த 20 கிலோ கட்டி அகற்றம். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றி சாதனை. நாட்டில் 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமான வரி தாக்கல் செய்வோரின் மடங்கு அதிகரிப்பு. வருமான வரித்துறை தகவல். ராஜஸ்தான் இடைத்தேர்தல் வேட்பாளர் அதிகாரியை தாக்கியதுடன் வாகனங்களுக்கு தீ வைப்பு. கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் எரிந்து சேதம். (2028) ஆண்டில் இந்திய பணியாளர்களின் எண்ணிக்கை 45.7 கோடியாக உயரும். அமெரிக்க ஆய்வு நிறுவனம் தகவல். வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சங்கு வளையல்கள் கண்டெடுப்பு. அகழாய்வில் மேலும் பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என நம்பிக்கை. மேற்கு வங்கத்தில் சந்தையில் பயங்கர தீ விபத்து. பல கடைகள் எரிந்து சேதம். டெல்லியில் காசிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் வெகு நேரம் நீடிக்கும் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் கடும் பனிமூட்டம் காரணமாக காற்று மாசு அதிகரிப்பு. ஆறுகளில் உறைபனி சூழ்ந்துள்ளதால் நாட்டுப்படகு மீனவர்கள் பாதிப்பு. நாட்டின் அனைத்து திட்டங்களிலும் தங்களுக்கு இடமளிக்கப்படும் என அதிபர் பைடனிடம் ட்ரம்ப் உறுதி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பைடனை 4 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தார். மெக்சிகோவில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவு. ஸ்பெயினை மிரட்டும் புதிய புயலால் மீண்டும் கனமழை. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. இத்தாலியின் சிசிலியில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள்.